பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். அனைவருக்கும் வணக்கம். எம்மி சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் அறுவாள் மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இது கிறிஸ்துமஸ் சீசனா இருக்கிறதுனால எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாரையும் என்டர்டெயின் பண்றதுக்காக இந்த தடவை கிறிஸ்மோ ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி இப்ப 2 வீக்ஸா ரொம்ப ஜாலியா அது ஓடிட்டு இருக்கு. அதோட கிளைமேக்ஸ் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது தான் நீங்க இப்போ வரப்போற vlogல பார்க்க போறீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் என்ஜாய்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க தான் உங்களுக்கு கிஃப்ட் வந்துருச்சா? அந்த பாப்பா இப்பதான் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் பாப்பா. பரவாயில்ல, நல்லா செய்யுது. ஆனா அப்பப்போ கோவப்பட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டா நல்லா இருக்கும். சொல்லவே இல்லை. கோவப்படுமா அம்மா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்கன்னு சொன்னா கலைதான் இல்லவே இல்லைன்னாங்க. ரொம்ப அன்பானவங்க. நிறைய விஷயத்த நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த எல்லாரும் மாத்திக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ. வெயிட் பண்ணுவேன். எல்லாரும் போயிட்டு அடுத்து நானும் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ரூபா ரூபா பத்தி சொன்னா உண்மையை நீங்க பாக்குறது வேற, நான் பாக்குறது வேற. உண்மையை நல்லதுல ஹார்ட் ஒர்க்கர். 2 விஷயம் மாத்திக்கணும். கோபம், அந்த சில காரியங்கள் மாத்திக்கணும். கோபம் தான் அந்த பிள்ளைக்கு எதிரி. ஆனா அந்த கோபம் மட்டும் இல்லைன்னா உண்மையாலுமே ரொம்ப வேற லெவல். உண்மையா நல்ல பிள்ளை. God bless you. எல்லாத்துல திரும்ப பெற்றாய் நான் சொல்லியிருக்காரு. தேவன் இடத்துல திரும்ப விட ஏசப்பா அந்த புது வருடத்துல அவருடைய திரும்ப உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி எனக்கு ஒருத்தர் மட்டும் ஃப்ரெண்ட் இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்டு. அதனால எதுக்கு ஃப்ரெண்டா நீங்க? அதாவது இன்னைக்கு நடிகல 20 வருஷமா சொல்லலாம். இதுலயும் சொல்லையாவே வந்துருச்சு. கர்த்தர் சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? இங்க நல்ல விஷயங்களா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனால அதை பத்தி நான் ரொம்ப சொல்லல. மாத்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா யாரும் கையில பைக்க கொடுத்தாலும் கடிச்சு கொடுத்தா பேசுவாங்க. அதுக்கு ஆபத்து பேசுற மாதிரி கையே எடுத்துக்கிற கூட போவான். இல்ல டிஸ்டன்ஸ்ல பேசினா இப்ப கேட்கலாம் இல்லையா? கேக்குதா இல்லையா? இப்ப கேக்குதா இல்லையா? அத கண்டிப்பா மாத்திக்கணும்.
ஒண்ணு. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு காரியத்தை சொன்னா அந்த காரியத்தை புரியறதுக்கு முன்னாடியே இன்னொரு மாதிரி ஆன்சர் வரும். அது கண்டிப்பா லைஃப்ல மாத்திக்கிறோம். மற்றபடி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எதுவும் மாத்தி முடியாது. ஏன்னா ஒரு கொஸ்டின் நம்ம கேட்போம், ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து எப்பவுமே நம்ம ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா, நானுமே அதில் நிறைய வீக்கா இருந்து இப்பதான் நான் வந்து வீட்டுல ட்ரைனிங் எடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேசணும்ன்றத கேட்டுட்டு அதுக்குரிய ஆன்சர் சொல்லும் போது அது கரெக்டா இருக்கும். நான் வந்து சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னா இருக்கும். அது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே ரிட்டர்ன் ஆன்சர் எங்கேயும் சமக்கமே இருக்காது, யோசிக்க முடியாது, அது மாதிரி வந்துடும். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே அதான் சொல்றேன். என்ன சொல்றோம், எதுக்கு சொல்றோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நிதானிச்சு நம்ம செயல்பட்டாவே நிறைய விஷயங்களுக்கு வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். துரிதமாய் கிடக்கிறத கால் வந்து தடுமாறி கிடக்கிறான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அவசர அவசரமா நம்ம எதையா நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, வார்த்தையை கொட்டிட்டோம்னா அந்த வார்த்தையை எடுக்க முடியுமா? ஒரு பொருளை கொட்டிட்டா வேண்டாம் ஏற்று தள்ளினா, இல்லைன்னா ஒரு மாதிரி தான் பொறுக்கி எடுத்துலாம். ஆனா ஒருத்தங்க சொல்றதுல ஒரு செகண்ட் டிலே ஆகி ஆன்சர் சொன்னா அதை கரெக்டா சொல்லிட்டோம்னா, எந்த காலத்திலேயே சொன்ன சொற்கள் வந்து பொருட்கட்டில வைக்கப்பட்ட வெளிப்பட்டில வைக்கப்பட்ட பொருட்களுக்கு சமானம் இருக்கு. சோ எல்லாருமே நம்ம வந்து விமனா இருக்கிறோம். எல்லாருமே வாயிலிருந்து வர்ற வார்த்தையுமே ரொம்ப வந்து ஞானம் உள்ளதா இருந்ததுன்னா, ஏன்னா குடும்பங்களை கட்டி எழுப்புறவங்க நம்ம கையில தான் இருக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் கட்டுகிறான்னு இருக்கு. நம்ம இடிக்கிறவங்களா இல்லாம அது வந்து நம்ம வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்ல போனா எடுத்து கட்டி செய்யறதா இருக்கட்டும், நிறைய காரியங்கள் என்னதான் வந்தா அந்த சேலஞ்சை நம்ம எப்படினாலும் தாண்டிக்கலான்றதுல அவங்க கிட்ட பயங்கர ஒரு ஸ்பெஷலான மல்டி டேலண்டட். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் திஸ். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி ஹாப்பி வசனம் என்ன வந்திருக்காங்க? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கண்டிப்பா வைப்பார். நீங்கள் வெட்கப்படாமல் கலங்காமல் இல்ல எந்த காலத்துல வெட்கப்படாமல் கலங்காமல் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படியே இப்ப எல்லாருமே எல்லாம் வந்துருச்சா? நான் எல்லாரும் எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன். அவங்க கிஃப்ட பிரிக்கணும், பிரிச்சு காமிக்கணும்.
புது வருஷத்துக்கு ஆசீர்வாதம் ஜமாமி முன்னால 2 கவர் பச்சை கலர் முன்னால ஒரு ட்ரெஸ் இருக்கு God bless you. Dandani, dandana, dandana, dandana.